விஜயின் அரசியல் போக்கு சரியா? மன்னிப்பு கேட்டார் விஜய். காலில் விழுந்து விஜய் அழுதார். விஜய் எடுத்த முக்கிய முடிவு. நள்ளிரவில் விஜய்க்கு வந்த அதிர்ச்சி. வரலாற்றை மாற்றிய விஜய். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. கரூர் துயரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்காமல் மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து விஜய் சந்தித்துள்ளார். இது குறித்து டிவிகே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஊடகங்களுக்கு கூட அழைப்பு விடுக்காமல் சஸ்பென்ஸாகவே வைத்திருந்தது. ஒருபுறம் அரசியல் நெருக்கடிகள் இருந்தாலும் அதற்கு தீனி போடும் வகையிலேயே விஜயும் செயல்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. இது குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மாமல்லபுரத்தில் நட்சத்திர விடுதியில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களுக்கு மலர் தூவி விஜய் அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த விஜய், உங்களின் குடும்பத்தில் ஒருவனான என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என கூறி வேதனையுடன் மன்னிப்பு கேட்டுள்ளார். மேலும் எப்போதும் தானும் கட்சியும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் உறுதியளித்துள்ளார் விஜய். கரூர் துயரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் காலில் விழுந்து விஜய் அழுததாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது பரப்புரைக்கு குழந்தைகளுடன் வர வேண்டாம் என அறிவுறுத்தியும் ஏன் அழைத்து வந்தீர்கள் என்று விஜய் மனமுடைந்து பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் உங்களுடைய இழப்பை தன்னால் ஈடு செய்யவே முடியாது என்றும் சென்னைக்கு அழைத்து வந்ததற்கு மன்னித்து விடுங்கள் எனவும் விஜய் வருத்தம் தெரிவித்துள்ளாராம். கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த விஜய் அடுத்த கட்ட பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். அவரது அரசியல் சுற்றுப்பயணம் விரைவில் தொடங்கும் என CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோர்ட் உத்தரவின்படி அரசியல் கூட்டங்களுக்கான வழிகாட்டுதல் விதிகளை அறிவித்தவுடன் உரிய அனுமதி பெற்று விஜயின் சுற்றுப்பயண விவரம் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ரமேஷ் என்பவரின் மனைவி ரூபாய் 20 லட்சத்தை திருப்பி அனுப்பியது விஜய்க்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட சங்கவி, தங்களுக்கு பணம் முக்கியமில்லை, விஜய் நேரில் வந்து ஆறுதல் கூறாதது மன உளைச்சலை தருகிறது என்று கூறியுள்ளார். தங்கள் சார்பாக சிலர் போலியாக சென்று விஜயை சந்தித்ததாகவும் அதனால் அவர்களின் விஜயின் பணத்தை RTGS-இல் அனுப்பிவிட்டேன் என்றும் ஆவேசமாக கூறியுள்ளார் அவர்.